வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஒரு டேட்டாகிராம் வந்து இப்போ என்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட தான் போகும். அதாவது ஒரே ஒரு டெஸ்டினேஷன் அங்கே மட்டும் தான் போகும், மல்டிபிள் ஏரியாஸில் போகாது. இஃப் எ டேட்டாகிராம் இஸ் destined ஃபார் ஒன்லி ஒன் டெஸ்டினேஷன் ஃப்ரம் எ சோர்ஸ், then it is called a unicast routing. இதுவே மல்டிகாஸ்ட் என்னது, ஒருத்தர்கிட்ட இருந்து மல்டிபிள் நிறைய பேருக்கு போகும். ஓகேங்களா, மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸில் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஈச் ரவுட்டர் பீரியாடிக்கலி ஷேர் இட்ஸ் நாலேஜ் அபவுட் த என்டையர் நெட்வொர்க் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். அதாவது உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஏ ஒரு நோடு. இந்த நோடு யாரு கூட கனெக்ஷன் வச்சுக்குது? பி கூட கனெக்ஷன் வச்சுக்குது, சி கூட கனெக்ஷன் வச்சுக்குது, இ கூட, எஃப் கூட. இந்த மாதிரி ஒவ்வொரு நோடும் என்ன பண்ணோம்னா அதோட நெட்வொர்க்கில் இருக்கிற யாருக்குள்ள கனெக்ஷன் வச்சுருக்குன்னு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணோம். அதுக்கு மொதல் ஸ்டெப்பாக எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வெயிட் கொடுத்துருவோம். 1 1 1 1 எல்லா கனெக்ஷன்ஸுக்கும் 1 1 கொடுத்துருவோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிள் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எல்லா நோடும் எழுதிடணும். அதே மாதிரி இங்கேயும் எல்லா நோடும் எழுதிடுங்க. எழுதிட்டு என்ன பண்ணோம்னா நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். பாருங்களேன், இந்த ஏ யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு? பி கூட, சி கூட, இ கூட, எஃப் கூட. அப்போது பிசிஇஎஃப். ஸோ ஏ வந்து யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு? பி கூட, சி கூட, இ கூட, எஃப் கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதோட வேல்யூ 1 1 1 1. ஓகேங்களா. ஆனால் ஏ வந்து எது ஸ்டார்டிங் நம்ம சூஸ் பண்ணுறோம் அதை 0ன்னு எடுத்துக்கணும். எதெல்லாம் கனெக்ஷன் தூரமாக இருக்கோ, அதாவது டைரக்ட் கனெக்ஷன் இல்லாமல் இன்டைரக்ட் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு எல்லாமே இன்ஃபினிட்டி போட்டுக்கணும். ஓகேங்களா, இதான் விஷயமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்கு பார்ப்போம். இ யாருக்குள்ள கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இ யாருக்குள்ள கனெக்ட் ஆகிருக்கு? ஏ கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. இ வந்து ஏ கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஈலேருந்து ஈக்கு 0 போட்டுடணும். இ யாரோட கனெக்ட் ஆகிருக்கு? ஏ கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு, மற்ற எல்லாத்துக்குமே இன்ஃபினிட்டி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ரவுட்டிங் டேபிள்னு சொல்லுவோம் இது. ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் டு ரீச், அந்த நோடை ரீச் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு நோடுக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா நோட்ஸுக்குமே எனக்கு வந்து நான் வந்து பி கூட போகலாம், சி கூட போகலாம், இ கூட போகலாம், எஃப் கூட போகலாம், ஏன்னா கனெக்ஷனில் இருக்கிறேன். ஆனால் என்னால் வந்து டி கூடவும் ஜி கூடவும் சீக்கிரமாக போக முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு நோடுக்கிட்டே இருக்கும், அது நெட்வொர்க்கில் ஷேர் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கும், இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் செட் பண்ணி வச்சுக்கும். எஃப் என்ன பண்ணலாம்? ஏ கூட ஜி கூட நான் கனெக்ஷன் இருக்குன்னு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் ஆகும், ஒட்டுமொத்த நெட்வொர்க்குமே ஷேர் ஆகும். இப்படி ஷேர் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகும். அதாவது இப்போ டெஸ்டினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ தான் வந்து சோர்ஸ் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே டெஸ்டினேஷன் வச்சுக்கிறேன். இப்போ டயக்ராமில் பாருங்கள். இப்போ நான் ஏலேருந்து பிக்கு போகணும், ஏலேருந்து பிக்கு போகணும். ஓகேங்களா. ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளவு காஸ்ட்டு? 1 தான். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஹாப்பில். இப்போ அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏலேருந்து நான் சிக்கு போகணும். ஸோ ஏலேருந்து சி டைரெக்டாக போகலாம் 1. அப்படி இல்லையா ஏ டு பி, பி டு சி போகலாம். 1 + 1 2. ஸோ 2 விதமாக போகலாம். கரெக்டு தானே? அப்போ நம்ம டேரெக்டாக எது ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஏ டு சிக்கு வந்து காஸ்ட் 1 படியே போகலாம். இப்போ ஏ டு டிக்கு போக போகிறோம். இப்போ ஏலேருந்து டிக்கு போகணும். அது எப்படி போகலாம்? ஏ டு பி, பி டு சி, சி டு டி இப்படி போகணும். அப்படி இல்லை ஏ டு சி, சி டு டி இப்படி போகலாம். அதாவது டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா. ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது, ரொம்ப தொலைவான டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போது ஏலேருந்து டிக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து 1 விட அதிகமாக இருந்தால் இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம அடுத்தது இது சூஸ் பண்ணக்கூடாது, டியை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அப்போது பியை சூஸ் பண்ணலாம், சியை சூஸ் பண்ணலாம், அந்த பேக்கெட்ஸ் ஃப்ளோ ஆகிற பாத்து. ஏன்னா இதில் போயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா. இதே பியில் சியில் போகலாம், ஏன்னா இதுக்கு வந்து காஸ்ட் வேல்யூ 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் காஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹோப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு நெட்வொர்க்குள்ளே ஏலேருந்து
BCEF வழியாக போனால் ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் டெஸ்டினேஷனுக்கு. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டயக்ராம். அந்தமாரி நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த காஸ்ட்டு ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு 1. இதுவே ஏலேருந்து பி வழியாக சி வழியாக போனால் என்ன பண்ணலாம், 1 + 1 2. ஸோ இப்படி போனால் 2, இப்படி போனால் 1. இதுவே ஏலேருந்து டிக்கு போகணும்னா இந்த 1 இந்த 1 இந்த 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயக்ராமில் வரைஞ்சி காட்டலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இதோடைய டெஸ்டினேஷன், அதோடைய காஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஹோப். அதாவது இப்போது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு காஸ்ட் 1. ஸோ நம்ம பிஹெச் நெக்ஸ்ட் ஹோப்பாக வச்சுக்கலாம். ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு காஸ்ட்டு 1. ஸோ நம்ம சியை நெக்ஸ்ட் ஹோப்பாக வச்சுக்கலாம். ஏலேருந்து டிக்கு காஸ்ட்டு 2 அதிகமான டிஸ்டன்ஸு. அப்போ நம்ம டியை வச்சுக்கூடாது, இந்த சியவே அப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஈலேருந்து அது ஏலேருந்து ஈக்கு போகிறதுக்கு காஸ்ட்டு 1. ஸோ ஈயை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹோப்பாக வச்சுக்கலாம். ஏலேருந்து எஃப்க்கு போகிறதுக்கும் காஸ்ட்டு 1. ஸோ எஃப் அப்படியே வச்சுக்கலாம். ஏலேருந்து ஜிக்கு போகிற காஸ்ட்டு அதிகமாக இருக்குது 2. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜியை சூஸ் பண்ணக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறத அப்படியே சூஸ் பண்ணிக்கணும் எஃப். ஸோ இப்படி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹோப்பை சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு புது டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அதாவது எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி போட்டோமோ அங்கெல்லாம் அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூஸை கொடுத்துடணும். ஓகேங்களா? ஆட் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ ஏ டு ஏலாம் 0. ஸோ டேரக்ட் நோடு பி டு பினா 0, சி டு சினா 0. ஸோ அதெல்லாமே ஜீரோஸ் வந்துடும். அதுமாதிரி 1 வேல்யூ, ஒரே ஒரு டேரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது எல்லாமே 1ன்னு வந்துடும். நம்ம லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். ஸோ நான் சொல்லி கொடுத்தது அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா இந்த டேபிளாக அழகாக ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டியிலேருந்து ஈக்கு எப்படி 3 வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். டி டு இ. இங்கே பாருங்கள், தான் டி தானே, இதுதானே. டியிலேருந்து ஈக்கு போகணும், இப்படி போகலாம் இல்லையா, ஏ வழியாக போகணும். ஸோ டி டு சி 1, சி டு ஏ 1, ஏ டு இ 1. ஸோ 1 + 1 எல்லாமே ஆட் பண்ணால் வரும் 3 வரும். ஸோ இந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்கள் 2 விதமாக, அதுவும் மோஸ்ட்லி இந்த சோர்ஸ் வச்சே நீங்கள் போங்க. சோர்ஸை வச்சு அந்த இடத்துக்கு போய் சேரணும். அப்போ நம்மளுக்கு 3ன்னு வரும். ஸோ அதை தான் நான் இந்த டேபிளில் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ டியிலேருந்து ஈக்கு வேல்யூ 3. ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட், அட்வான்டேஜ். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஒவ்வொரு ரவுட்டரும் என்ன பண்ணோம்னா இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்குது. ஸோ ஈச் ரவுட்டர் ஒன்லி நீட் டு ஷேர் இட்ஸ் ரவுட்டிங் டேபிள் வித் டைரக்ட்லி கனெக்டட் நெய்பர்ஸ், மேக்கிங் த ப்ரோட்டோகால் லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பேக்கெட்ஸு மூவ் ஆகி போயிடும். இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போது ஒரு டைனமிக்காக இருக்கும்போது நெட்வொர்க் மாறி போச்சுன்னா அந்த ரவுட்டிங் டேபிள்லாம் மாறி போயிடும். ஸோ டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட். அதாவது ரொம்ப சிம்பிள் தான் அந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். OSPF is a widely used link state routing protocol. இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் நெட்வொர்க் எல்லாத்துலேயுமே இந்த OSPF தான் பயன்படுத்துவோம். இது என்ன பண்ணோம்னா, எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தோ அதை தான் சூஸ் பண்ணி போகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ரவுட்டர்ஸ் எல்லாம் நெய்பர்ஸ் தான் முதல்ல மாறிடுவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மெசேஜ் அனுப்பிவிடும், ஹலோ மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு லிங்க்கை ஷேர் பண்ணும். ஷேர் லிங்க் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு ரவுட்டரும் என்ன பண்ணோம்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணும் மற்ற ரவுட்டர்ஸ் கூட லிங்க் வச்சுக்கிறது. அதான் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுமாதிரி ஷேர் பண்ணதுக்கப்புறமா ஒரு நெட்வொர்க் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஆல் ரவுட்டர்ஸ் யூஸ் த LSA, அதாவது லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரு மேப்பை க்ரியேட் பண்ணும் அந்த நெட்வொர்க்குக்கு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்குன்னு கண்டுபிடிக்கும். அந்த மேப்பை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த மேப்பை யூஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணும். அதான் ரவுட்டிங் டேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்லேருந்து அந்த நோடு போய் டெஸ்டினேஷன் போயிடலாம். அந்தமாதிரி ஒரு ரவுட்டிங் டேபிளை க்ரியேட் பண்ணுறது தான் OSPFனுடைய வேலை. இது ஸ்டெப்ஸு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுதான் நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2, நெட்வொர்க் 3, நெட்வொர்க் 4. இது எல்லாமே ரவுட்டர் 1, ரவுட்டர் 2, ரவுட்டர் 3.
நெட்வொர்க் 1 தான் சோர்ஸ், நெட்வொர்க் 4 தான் டெஸ்டினேஷன். இப்போ ரவுட்டர் 3லேருந்து நெட்வொர்க் 4 போகிறதுக்கு காஸ்ட்டு ஒரு 4ன்னு வச்சுக்கிறோம். ரவுட்டர் 2லேருந்து ரவுட்டர், அதாவது இந்த ரவுட்டர் செகண்ட் ரவுட்டர்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கு காஸ்ட் 7. எப்படின்னா இந்த 3யும் 4ம் ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட் ரவுட்டர் 1லேருந்து டெஸ்டினேஷன் போகணும்னா இந்த 3 காஸ்ட்டும் ஆட் பண்ணணும். 5 + 3 + 4 12. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் செட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரவுட்டர் 1க்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ரவுட்டர் 1உடைய டெஸ்டினேஷன் மொத்தம் எத்தனை நெட்வொர்க் இருக்குது? 4 நெட்வொர்க் இருக்குது. அதை எடுத்து எழுதிப்போம். இதோட நெக்ஸ்ட்டு ரவுட்டர், அதோட காஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போது ரவுட்டர் 1 வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவுட்டர் 1க்கு இதான் வந்து நம்மளுக்கு இருந்த டெஸ்டினேஷன். N1க்கு போகணும். ரவுட்டர் 1லேருந்து N1க்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ரவுட்டர் இருக்குது அந்த பக்கம்? இல்லை. அப்போ ஐஃபன் போட்டுக்கலாம். இதோட காஸ்ட் என்ன? 4. நெக்ஸ்ட்டு இப்போ ரவுட்டர் 1லேருந்து நெட்வொர்க் 2க்கு போக போகிறோம். இப்படியே பக்கத்துலேயே போயிடலாம். கரெக்டுங்களா? ஸோ நெட்வொர்க் 2க்கு போகிறோம். ஆனால் பக்கத்தில் எந்த ரவுட்டரும் இல்லை. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் என்ன வருது? 5. இப்போது ரவுட்டர் 1லேருந்து நெட்வொர்க் 3க்கு போகணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் என்ன ரவுட்டர் இருக்குது? R2. இப்போ இதோட காஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு பக்கத்தில் 5ன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. இந்த நெட்வொர்க்கோட காஸ்ட்டு 3. 5 + 3 8. இப்போ ரவுட்டர் 1லேருந்து நெட்வொர்க் 4க்கு போக போகிறோம். ரவுட்டர் 1லேருந்து நெட்வொர்க் 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே போகணும். இதுக்கு பக்கத்தில் இருக்குது ரவுட்டர் 2 இருக்குது, ரவுட்டர் 3 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரவுட்டர் எழுதுனா போதும், ரவுட்டர் 2. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரவுட்டர் 2. இப்போ இதோட காஸ்ட் பார்க்க போகிறோம். இங்கேருந்து இங்கே போகணும் இல்லையா? 5 + 3 + 4 12. ஸோ இந்த மாதிரி ரவுட்டர் 1க்கு இந்த டேபிள், ரவுட்டர் 2க்கு இந்த டேபிள், ரவுட்டர் 3க்கு இந்த டேபிள். ஸோ இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த டேபிளை ஃபில் பண்ணிடலாம். ஈஸி தானே? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக் கேஸ்ட் ரவுட்டிங்க்கும் மல்டி கேஸ்ட் ரவுட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 to 1, அதாவது ஒரு சோர்ஸ் ஒரு டெஸ்டினேஷன். இதுவே மல்டி கேஸ்டில் ஒரே ஒரு சோர்ஸ் ஆனால் மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கும். பேண்ட் வித் பார்த்துட்டோம்னா, ஸோ 1 to 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹையாக இருக்கும் பேண்ட் வித். ஸோ 1 to many பார்க்கும்போது பேண்ட் வித்து குறைஞ்சி போயிடும், டெலிவரியும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவுட்டிங் காம்ப்ளெக்சிட்டி. இதில் வந்து சிம்பிளாக இருக்கும், ஏன்னா 1 to 1. இதுவே வந்து 1 to many வரும்போது நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ செட்டப் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா, ஸோ 1 to 1 என்னது? நம்ம ஏதாவது ஒரு .com சர்ச் பண்ணுறோம்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ வெப் ப்ரௌசிங், இமெயில் எல்லாமே. இதுவே ஒரு வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம்னா அது வந்து மல்டி கேஸ்ட். ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரீம் பண்ணுவார், அது மல்டிபிள் மெம்பர்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே மல்டி கேஸ்ட். ஸோ ரிசீவர் செலெக்ஷன், இதில் வந்து ஒரே ஒரு ரிசீவர் மட்டும் தான் இருப்பார், சிங்கிளாக. இதில் எத்தனை பேர் இருப்பாங்க? குரூப் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு ரிசீவர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் யூனிக் கேஸ்ட்டுக்கும் மல்டி கேஸ்ட்டுக்குள்ள வேறுபாடுகள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இந்த கான்செப்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.